நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க, என்னை விட நல்லா பண்ணுறீங்க ஆங்கர். நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படம்னாலும் பெரிய படம்னாலும் எப்போவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்போவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும். அது காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கூடலாம் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிற்பாண்டா உள்ளே அப்படின்னுவாங்களா, அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்கியானந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் கூட மிரட்டி கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. ஆனால் இல்லைண்ணா புது ப்ரொடக்ஷனாக இருக்குண்ணே, எப்படிண்ணே மேடம் எதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இதுதான் டு பி ஹானஸ்டாக தான் மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன், ஒரு 3-4 படம் பண்ணிட்டேனே, ஓகேவா நீங்கள் பிரதர். அவர் ஃபஸ்ட்டு எப்போவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவார், அதுக்கப்புறம் முடிக்கும்போது மிரட்டுற வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவார் அவர் எப்போவுமே. லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இல்லைண்ணே விட்டுலாண்ணே கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்மலாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னாரு. இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் ஏண்ணே நீங்கள் சரி ஓகேண்ணே வரலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதே தான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் வே டு ஷூட்டு ரிஹர்சலு டயட்டு அப்படின்ற ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அண்ணா இப்போ இந்த டேட் சொல்லும்போது அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேண்ணா எப்படின்னா வர முடியுமா தெரியல. லிங்கேஷ் பிரதர் பார்த்துக்குங்க அடுத்து எம்எல்ஏ ஆக போகிறேன், பின்ன அப்புறம் பின்ன பிரச்சனை ஆகிடும், ஒழுங்காக வந்திருக்கேன் மிரட்டினார். ரொம்ப அன்பான ஒரு அண்ணன், நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குற அண்ணன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக முத்து பிரதர், டைரக்ஷன் டீமில் முத்து பிரதர், அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்கே இருக்கீங்க வாங்க மேலே வாங்க, நீங்கள் மேடையில் இருக்கணும். ஆக்சுவலாக முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை சொன்னார். செம்ம சூப்பராக சொன்னார், ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொன்னார். முதல் 15-20 நாட்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து டைரக்ஷன் டீமில் எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணார், அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணார். ஸோ எல்லாருமே ஒரு டீமாக மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. மேடம் பற்றி சொல்லணும், அங்கேருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். மேடம் பற்றி ஆரம்பிச்சு மேடம் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து என்னென்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க, அவங்க லிங்கேஷன் கூப்பிடுவோம். லிங்கம் எனக்கு வந்து பெருசாக கதை சொல்ல தெரியாது இல்லைங்க, நீங்கள் முத்து பிரதர்கிட்ட கேட்டுங்க, ஆனால் ஸ்பாட்டில் நான் இருப்பேன், நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் எனக்கு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆகிடுவேன். ரொமான்ஸ் சீன்லாம் வரும், அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் உயிரோக்கான ரொம்ப கஷ்டமானது என்னென்னா 2 விஷயம் இந்த படத்தில் இருந்துச்சு. டான்ஸு ஆடல் வரல அப்படின்னா ஓகே, இல்லை ஸ்டண்ட்டு வரலனோட ஓகே, ரொமான்ஸ் சீன் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்போ தான் நடிச்சுட்டு வர ஹீரோவாக நடிக்கிறதுனால நம்மளுக்கு அதில் பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆக்ஷன் பண்ணுறான்னா 6 அடியிலேருந்து 60 அடியிலேருந்து குடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட நானும் லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல, ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க லியா, பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ். அவங்க லியாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்போ தான் மூடில் செட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அப்போ தான் நெருங்க லிங்கான்னுவாங்க. ஓ சொல்லுங்கள் மேடம், அப்படி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு ஓடுறேன்னுவாங்க. சரிங்க மேடம் வெள்ளை காட்சி கொடுத்தோன்னே ஏன்பா, இல்லை மேடம் சத்தியமாக அப்படிலாம் இல்லை மேடம் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான். சரிங்க மேடம் ஓகே இப்போ அடுத்த டைம் பாருங்க எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆகிடும், நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ளே வருவார். பிரதர் அப்படின்னுவார். பிரதர் என்ன பிரதர் இப்போ தானே பிரதர் ரெடி ஆனேன் அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஓரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க. டக்குன்னு இப்படி தான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தானே மேடம் வேணும், இதை நான் சூப்பராக பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுருவோம். ஸோ என்னென்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமயந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால, காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணிடலாம், முறைச்சி கூட நின்றுடலாம். ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தால் நம்மளும் ஆயுதம் எடுக்கலான்ற ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குதுனால, ஆனால் என்னென்ன போவேன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம். ஆனால் இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒன்றுமே அன்பு எடுத்துருவாங்க. ரெண்டாவது அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைங்க எனக்காக பண்ணுறாங்க, சரிங்க மேடம் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும். ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்தில் என்ன அவங்க வந்து ரொம்ப அன்பாக தான் வேலை வாங்கினாங்க. அன்பால் ஏதாச்சும் நான் பண்ணலாம், என்னை எந்த இடத்துலையும் இது பண்ண மாட்டாங்க. எனக்காக இல்லைங்க ஒரு டைம் பண்ணுறாருன்னுவாங்க. சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுமா. ரொமான்ஸ் இல்லை ஒன் முறையே போகாது, மற்ற ஓடி வரத்து எகிரி குதிக்கிட்டு இதில் மட்டும் ஒரு 10 டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எனக்காக பண்ணுறீங்களீங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் அவங்ககிட்ட பேசுவேன், நீங்கள் வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்க எனக்காக வாங்க, நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், நம்மலாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம், இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. சரிங்க மேடம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை இந்த டேட்டில், நான் கேட்டுவிட்டேன், நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க.
ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். அந்த படத்தோட கேமராமேன் பற்றி நிறைய சொல்லணும். டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ரேப் இருந்துச்சு. நான் ஒரு 20 அடியில் பறந்தேன்னா டோனி 30 அடியில் பறந்துட்டு இருப்பேன். பிரதர் நான் இங்கே இருக்கேன் அப்படி மேலே பாருங்க அப்படின்வாரு. சூப்பரான ஒரு கேமராமேன். ஆக்சுவலாக கௌதம் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேமராமேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஸ்டண்ட்லாம் கொடுத்துட்டா அவர் தனியாக ஓட்டுக்கிட்டு இருப்பார் கேமரா வச்சு. பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்டர். சந்துரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழக்கம் எப்படின்னா டானாக்காரனில் பழக்கம்னா நேரடியாக நாங்கள் 2 பேர் பார்த்துல. டானாக்காரனில் அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புகிறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டோனை கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் எழுதி பாவல் கிட்ட கொடுத்துட்டேன். தலா இது எப்படி இதில் பாருங்க டான் அப்படின்னு சொல்கிறேன். டான் இது லிரிக் பயங்கரமாக இருக்கு டான், நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு. தமிழ்நாடே தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சாரு. இல்லைடா கூப்பிட்டு போய் அடிக்க போறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைண்ணே உள்ள சீன் இருக்குண்ணே. வாடா நானே போகிறேன் உனக்கு நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. சரிங்க போனால் ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்காங்க காட்டாடினாரு. அதை நான் சும்மா அப்படி எழுதுறேன் என்ன. உடனே சந்திரன் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருண்ணே இவர் தான் லிரிக் ரைட்டர். ஐயோ வம்பா. ஆனால் நான் சும்மா விளையாட்டாக எழுதினேன். இது நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 வரிகள் எழுதியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒன்று அனுப்பியிருந்தார். ஆனால் எந்த விட இது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியாக ஒதுங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா ஏன் படத்துக்கு அவர் பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நன்றிண்ணா. எல்லாம் ரொம்ப சூப்பரான பாடல்கள் இதில். அப்புறம் இன்னைக்கு சிறப்பு இருந்தால் கில்ட்டில் இருந்து அண்ணன்கள் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து எங்கள் அண்ணன்களை பற்றி நான் ஆரம்பிக்கணும். தமிழண்ணா உண்மையாக சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பாக்கிய அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழ்னா வந்து பழக்கத்துக்கு முன்னாடி நான் டானாக்காரனில் லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன். ராமோயா தான் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பக்கம் தலைவரை 4 பக்கம் டைலாக்கு 2 நாள் தான் 1.5 நாள் தான் போட்டிருக்கு அடிச்சிருவீங்களா அப்படின்னாரு. தூரத்துக்கு தமிழ் டேய் ஐயா அவர் அடிச்சுவாயா தம்பி அடிச்சு விளையாடினார். முடிச்சிடலாண்ணா ஓகேண்ணா. அந்த கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அவருக்கு எங்கேருந்து என் மேலே வந்துச்சுன்னு தெரியல. அவனும் அடிச்சிருவான் தம்பி அடிச்சிருவான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அண்ணன். அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட ஒரு அழகாக சொல்லுவார். அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து ஒன்று கிடைக்கல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல. அவன் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சிருன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சுட்டானா. முதல் நாளே அப்படி நின்றுட்டேன். ரைட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணலாம். அந்தளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு அப்புறம் ரஞ்சிதனாக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அம்மாட ரொம்ப கட்டி பிடிச்சாலே அதில் அது ஒரு இலக்கம் இருக்கும் தமிழன் ஆகிட்ட. நான் மட்டும் இல்லை எல்லா தம்பிங்களும் சரி. தானாக்காரன் முடிச்சதுக்கப்புறம் தமிழனான்னு சொல்லிட்டு உயிர் விட ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு எங்கள் அண்ணன் தமிழண்ணன். கௌதம் தோழர் ஒவ்வொரு படங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டுருவேன். அது எல்லா படத்துக்குள்ள சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டு எஸ்ஆர் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தார். அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி தோழத்தோட எக்ஸலண்ட்டான மூவி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன். எனக்கு அதோட வழிகளில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோழர்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கழுவத்தி முருகனும் பார்த்துட்டு தோழரை பாராட்டினேன். ஸோ அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் சேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் டிவி யூடியூப்பில் உட்காந்தாலும் நான் பார்த்துருவேன். அடி பொழந்துருவார் ஆப்போசிட்டில் எல்லாம் இருந்தாலும் உட்காரான் அவனு அப்படின்வார் அண்ணன். அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனால் ரொம்ப தேவைண்ணே. அது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவை. நான் வேறு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லியிருக்கேன். மும்மொழி கொள்கைலாம் போயிட்டுருக்கு. தயவுசெய்து விட்டு கொடுத்துறாதீங்க. முடியாதுண்ணே எங்களால். நாங்கள் 2 மொழியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமிழ் படித்து இங்கிலீஷ் படிக்க கொடூரமாக கஷ்டப்பட்டோம். அதில் 3வது மொழிலாம் நாங்கள் அதனை விட்டுறாதீங்க. அடுத்து பாடல் பாடினவங்க வந்திருக்காங்க. அப்புறம் செந்தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன். ஆனால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஒரு படம் கண்டிப்பாக. அண்டு திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க. திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற ஒரு எதுவுமே இருக்க ரொம்ப சிம்பிளாக ஸ்பாட்டில் வந்து எதாவது டவுட்னா என்கிட்ட கேட்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்க அப்படின்றேன். அதுலேயே ஒரு மாதிரி டெம்ப்டாகி பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சுருவாங்க நம்ம ஆப்போசிட்டில் இருக்கும்பொழுது. அண்டு லியா இன்றைக்கி வர முடியாத ஒரு சூழல். பட்டு ஒரு டஃப்பான சூழல் என்னென்னா எனக்கு வந்து இந்த படத்தில் ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்லை வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. லியாவுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணோம், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை லியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே இஸ் இட் ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நான் சொல்லுவேன்.
அவங்க யூகே இங்கிலீஷில் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்போது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும், லியா வந்து அதை புரிஞ்சு பயங்கரமாக நடிச்சிருவாங்க. ஸோ லியா இன்னைக்கு இல்லை சார், பட் தேங்க்ஸ் லியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்டு கடைசியாக என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுவோம் திடீர்னு தோணும்போது, ஒரு எக்ஸலண்ட்டான மியூசிக் ரைட்டர், ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தோம், பட் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொன்று பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாண்டியோ. அந்த சாங் எனக்கு போட்டு காட்டினார் முத்துத்தோட. இந்த மாதிரி செம சூப்பராக சாண்டி போட்டேன். ஓ சாண்டி இருக்காண்ணா, அப்போ ஓகேண்ணே சாண்டி நீங்கள் மேடமு அப்போ பாக்கியண்ணா ஓகேண்ணே நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும். ஸோ இன்றைக்கி கதாநாயகனே சாண்டி தான். இந்த படம் முதல் படம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான இது படமாக முதல்ல வருது. பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லவ் யூ மச்சி, செமையாக கலக்கிட்டு விடாத. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸில் கூப்பிடல, அதுக்கு ஒரு கொஞ்சம் கோபமாக ஆக்சுவலாக கூப்பிட்டாரு. அப்போ டேட் எது பிரச்சனை, லுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, முடிவெட்ட சொன்னார் இல்லைங்கய்யா அப்படின்ட்டு. பட் அடுத்து நம்ம கூட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வேறு யாரை சொல்லணும், எல்லா பற்றி சொல்கிறேன். நான் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து காரைக்கால் மக்கள், இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணும்போது காரைக்காலில் இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு. ஏதாவது வந்து ப்ரொடக்ஷனில் சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷனில் இருந்த எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ அன்பான மக்கள். அண்டு அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் கிடைக்கலன்னா நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன், அப்போ ஷூட்டிங் பண்ணணும் இன்றைக்கி பண்ணி ஆகணும், ஒரு 2-3 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவார். ஸோ இந்த டீம் மேலே அவ்வளோ அன்பாக வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மேடம். படத்தை முடிச்சிட்டோம், ஆமாம் முடிச்சு. இந்த படம் வெளியீடு காத்திட்ருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் வந்துட்டு படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.